வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். குடும்ப உறுப்பினர் அனைவருக்குள்ளும் உறுதியான, நெருக்கமான, உண்மையான, இனிய நட்பு நிலவ வேண்டும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நலமுள்ள வழிகளிலே செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று இந்த கவிதை வரிகள் சாமிஜி கொடுத்திருக்காங்க. வெண்பு பெருந்தகை சொல்லும் போது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்றாங்க. அதே போல சொல்லுவாங்க, இல்லறமே நல்லறம், குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுவாங்க. நாம இன்றைய வரிகள் என்ன சொல்லுது? குடும்ப உறுப்பினர் அனைவருக்குள்ளும் உறுதியான, நெருக்கமான, உண்மையான, இனிய நட்பு நிலவ வேண்டும் என்று. விசாலமான மனம் வேண்டும், குறுகிய மனம் இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில அன்பு, பாசம். ஒரு சில உதாரணங்கள் இன்னைக்கு பார்ப்பாங்க. ஒரு திருமணமாகி வீட்டுக்கு மணமகள் வராங்க. அவங்க ஒரு மாத காலம் அந்த குடும்பத்துல இணைந்து அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு விசேஷத்துக்காக அந்த ஊருக்கு முதல் நாள் மாலை வர்றாங்க. அவங்க வீட்டுல தங்குறாங்க. அந்த மருமகள் முதல் நாள் ஈவினிங்கே அவங்களுக்கு தேவையான அந்த டிக்கேஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு படுக்கிறாங்க. காலையில் எப்பவும் 4:15 பால் வரும். வந்த உடனே எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு வந்து அந்த பாலை வாங்கி அதை ரெடி பண்ணி எல்லோருக்கும் காப்பி கொடுக்குறாங்க. ஆனால் அதை 1 மாத காலம் அவங்க செய்யலை. அந்த வீட்லேயும் வயதான பெரியவங்க காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 3-3:30 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க எதிர்பார்க்கறது சூடாக ஒரு டம்ளர் அவங்க சாப்பிடக்கூடிய அந்த தேநீர் தான். அப்போ அதை ரெகுலரா அந்த பெண் செய்திருந்தா அது அன்பு. அந்த ஒரு நாள் அவங்க ரிலேட்டிவ் வந்தப்ப மட்டும் செய்யறது அது பாசம். இதுதான் விசாலமான மனம், குறுகிய மனம் என்று சாமிஜி சொல்லுவாங்க. இதே போல சேலத்துல ஒரு உதாரணம். பெரிய ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டு வியாபாரத்துல பெரிய அளவுல அந்த வியாபாரத்தை செய்து வந்தாங்க. அந்த குடும்பம் ஒரு 4 பையனுங்க, 2 பெண்கள், ஒரு பெரிய குடும்பம். அந்த தந்தை மிக சிறப்பாக நடத்தி வந்தாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கா திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு பின்னாடி அவங்க எல்லாம் அவரவர்கள் அந்த குடும்பத்துல எந்த அளவுக்கு ஆடம்பர செலவு பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த பட்டு வியாபாரத்துல ரொம்ப பண தட்டுப்பாடு வருது. அப்போ அவங்க தந்தை பார்க்குறாங்க, சரி இனி சரியா இருக்காது என்று சொல்லி அந்த பட்டு வியாபாரத்தையே நிறுத்துறாங்க. அப்போ எல்லாரும் தனித்தனியா அவங்க பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் தன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொண்டாங்க. மற்றவங்க எல்லாரும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா உறுதியா இருக்கணும். அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு எல்லாரும் பாடுபடணும். உண்மையா நடந்து கொள்ளணும். கொஞ்சம் அந்த குடும்பத்துல ஒரு சிலர் ஒரு உதாரித்தனமா இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆடம்பரமா அதிகமான ஒரு செலவு செய்யக்கூடியவங்களாக இருந்தா அது காலத்தால ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். சாமிஜி வாழ்க்கையில நடந்த ஒரு சிரமம்.
தங்கை சகோதர மகளை திருமணம் செய்து கொண்டாங்க அன்னை லோகாம்பால. பல ஆண்டுகள் அவங்க மகிழ்ச்சியா வாழ்ந்து வர்றாங்க. அம்மா தனக்கு தான் குழந்தை இல்லை, மாமாவுக்கு இன்னொரு திருமணம் செய்து வச்சா குழந்தை இருக்கும், வாரிசு உருவாகும்னு சொல்லி பிரியப்பட்டு கேட்குறாங்க பல தடவை. சாமிஜி வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா ஒரு நாள் ஒரு பத்திரிக்கையை கொண்டு வந்து காட்டுறாங்க. குழந்தை இல்லாம மறுமணத்துக்கு கணவனை வற்புறுத்தி கேட்கும்போது முடியாதுன்னு சொன்னதுனால அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என்ற அந்த செய்தியை சாமிஜி முன்னாடி வைக்கிறாங்க. சாமிஜி சுக்குமமா பார்க்கறாங்க. இனி இதை நாம தடுக்க முடியாதுன்னு சொல்லி சம்மதிச்சதுதான் சாமிஜி வாழ்க்கையில 2வது திருமணமா அமைந்தது லட்சுமி அம்மா. நாம இதை உணர்ந்து வாழணுங்க. எப்பவுமே வாழ்க்கைன்னு ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க